வால்பாறை ஒன் டே ட்ரிப்பில் எந்த பாயிண்ட்லாம் கவர் பண்ண முடியுங்கிறத வீடியோ எண்ணில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கூழாங்கல் ரிவரை பார்த்துட்டு அடுத்து நிரார் டேம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டீ எஸ்டேட் வியூ கிடைக்கும். அந்த வியூ ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டு மாடுகள்லாம் இறை தேடிட்டு இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டாங்க. இது ஒரு ப்ரைவேட் எஸ்டேட். அடுத்து நம்ம போகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிரார் டேம், சின்ன கலார் டேம். இந்த 2 இடத்துக்கு போகிறதுக்கும் ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி போட்டு தான் நம்ம போகணும். மற்ற இடங்களை விட இந்த இடத்துல ரோடு குறுகலாக இருக்கும். நிரார் டேமும் நம்ம வந்துட்டோம். இந்த வர்றதுக்கான பாதை ரொம்ப குறுகலாக இருக்கும், கவனமாக வரணும். காமராசர் ஐயா முதலமைச்சராக இருக்கிறப்ப 1960 இந்த டேமை கட்டியிருக்காரு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி கட்டுறதை விட 1960 எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் இல்லாத நேரத்தில் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய டேமை கட்டினது பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. ஈவினிங் ஆனனால சின்ன கலார் டேம் பார்க்காமயே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது வால்பாறை டவுன் எப்படி இருந்தது நீங்களும் பாருங்கள். ஊட்டிக்கு போனால் கண்டிப்பாக ஊட்டி ரஸ்க்கு வாங்குவோம். வால்பாறையும் ரஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிப்பில் சின்ன கலார் டேமும் சோலையார் டேமையும் கவர் பண்ண முடியல, டைம் ஆயிடுச்சு. அதனால் ஆழியார் டேமை நோக்கி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இறங்கும்போது தான் வால்பாறை வந்ததுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இயற்கை எங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்தது. அது என்னன்னா, ரோட்ல பக்கத்துல நிக்கிறவங்க யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு மேக கூட்டங்கள் எங்களை சூழ்ந்து நின்றுச்சு. நாங்க மட்டும் இல்லாம அந்த பாதையில் வந்த எல்லாருமே அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணாங்க. இந்த சில் கிளைமேட்டோடையே நம்ம ஆழியார் டேம் நோக்கி பயணம் பண்றோம். பயணம் பண்ற வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. நீங்க வால்பாறைக்கு வந்ததுக்கான ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரியான வியூவை நீங்க பார்ப்பீங்க. சாலையில நீங்க பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பயணம் பண்ணணும். ஏன்னா எதிரில் வர எந்த ஒரு வாகனமும் தெரியாத அளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது. புதிதாக வாகனம் ஓட்டுறவங்க இரவு ஆகிறதுக்குள்ளே மலையிலேருந்து கீழே இறங்குறது ரொம்ப நல்லது. சம்மர் சீசனில் நீங்கள் வால்பாறைக்கு வர்றீங்கன்னா டிராஃபிக் இருக்கும், அதே நேரத்தில் சாப்பாடு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது நல்லது. வால்பாறையில் இன்னும் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இருந்தாலும் எங்களால் ஒன் டேல கவர் பண்ண முடிஞ்ச இடத்த மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 நாள் வால்பாறையில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய இடத்த உங்களால் சுற்றி பார்க்க முடியும். ஓகே மக்களே, வால்பாறைக்கு பாய் சொல்லிட்டு நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போகிறோம். இந்த ஒன் டே ட்ரிப்பில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வால்பாறையை உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சேன். மீண்டும் இது போல் ஒரு சுற்றுலாத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.